ஏற்கனவே ஆட்சி செஞ்சவங்க வந்து திமுக அதிமுக இரு கட்சியுமே ஒரே கட்சி தான், ஒரே கொட்டையில் உள்ள மட்டை தான் சொல்லியிருக்கீங்க. லஞ்சம் ஊழல்னால தான் முன்னேற மாதிரி இருக்குன்றீங்க. இப்ப ஏற்கனவே நடந்தவங்க அப்பா சித்தப்பா இவங்க அவங்க மேல நீங்க நடவடிக்கை எதுவும் எடுப்பீங்களா முதலமைச்சர் ஆனால்? எடுக்கணும்னு சொல்றீங்களா வேணாங்கிறீங்களா? இல்ல, அது மொத்தமாவே இதுக்கு ஒரு மாற்று நிர்வாகத்தை கொண்டு வர்றதுனால இப்ப நானே சொல்றேன் பாருங்க, இந்த விமர்சன அரசியலை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு போகும்னு. நீங்க நடவடிக்கைன்னா எந்த குற்றவாளியா இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுத்த கோட்பாட்டுக்கு பெத்த தாய் தந்தையரே வந்தாலும் எங்களுக்கு எதிரி தான். எங்க தலைவன் உங்களுக்கு தெரியும், முதல்ல தாய் தந்தையர் தான் வெளியேற்றினாரு. உடன் பிறந்த யாரோடும் தொடர்பு இல்லை, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால தன்னுடைய எங்களுக்கு கோட்பாட்டுக்கு எதிராக சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் ஆத்தா அப்பன்லாம் இங்க கணக்கு கிடையாது. குற்றம் தான். அது நீங்க இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து இந்த வேலைக்கு செய்ய வந்தவன் நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. என்னை வளர்த்தவன், என்னை உருவாக்கி இந்த இடத்துல போய் நில்லுன்னு சொன்னவன் எப்பேற்பட்டவனும் உங்களுக்கு தெரியும். அதுல துளி சமரசமும் செய்ய மாட்டேன்.